ஊழலும் நிர்வாக சீர்கேடும் நிறைந்த முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் புதுச்சேரி மக்கள், வியாபாரிகள், தொழில்துறையினர் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் பெரிதும் சிரமத்தை எதிர்கொண்டனர். குறிப்பாக மின்சார கட்டமைப்புகள் முறையாக பராமரிக்கப்படாததால் மாநிலமே இருளில் தவித்த சோகத்தை இன்னும் நாம் மறந்திருக்க மாட்டோம். ஆனால் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல்வேறு திட்டங்களை சீரிய முறையில் தீட்டி புதுவையின் மின்சாரத்துறையை மிளிர செய்து வருகிறது. இதில் குறிப்பிடத்தக்க வகையில் புதிதாக 222 மின்மாற்றிகள், வீடுகளில் இருந்த பழைய மீட்டருக்கு பதில் புதிதாக 33,000 ஸ்மார்ட் மீட்டர் என புதுச்சேரியின் மின்கட்டமைப்பை வலுப்படுத்தி தடையின்றி மின்சாரம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் மின்சாரத்துறையில் பணி சுணக்கம் ஏற்படாத வகையில் புதிதாக 73 இளநிலை பொறியாளர்கள் உட்பட பல்வேறு பிரிவுகளில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மேலும் நிலையான மின் விநியோகத்தை உறுதி செய்ய நமது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு NLC-உடன் இணைந்து 100 மெகாவாட் மின்சாரம் பெற ஒப்பந்தம் செய்துள்ளது. மாநிலத்தின் மின் கட்டமைப்பை சீரமைத்ததுடன் வேலையில்லா திண்டாட்டத்தை முற்றிலும் ஒழித்து புதுச்சேரிக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி வரும் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை தொடர்ந்து ஆதரிப்போம். நல்லாட்சி தொடரட்டும், புதுவை மலரட்டும்.